10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6இல் உரைநடை உலகத்தில் பன்முக கலைஞரை பற்றி பார்ப்போம். நுழையும் முன் இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் ஊரில் 1924 ஜூன் 3ஆம் நாள் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி என்பதாகும். தொடக்க கல்வியை திருக்குவளையிலும் தனது இறுதி வகுப்பை திருவாரூர் மாவட்ட நாட்டாமை கழக உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தி கொண்டது கலை. அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார், கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக் கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்கத் துறை தோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கோர் தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாகத் திருவுருவம் என்பார். கலைஞரின் பன்முகங்கள். கருணாநிதி அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர் என்பதனை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அவரின் சிறப்புகளை 11 தலைப்புகளில் உள்ளடக்கி பாடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. குழந்தை உள்ளம் கொண்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடகக் கலைஞர், திரைக்கலைஞர், இதழியல் கலைஞர், இயற்றமிழ் கலைஞர், கவிதை கலைஞர், கட்டுமான ஆர்வலர் கலைஞர், செந்தமிழ் கலைஞர், ஏற்றமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் என மேற்கண்ட தலைப்புகளில் கருணாநிதி சிறந்து விளங்கிய துறைகளில் அவர் செய்த சாதனைகள் பாடத்தில் தொகுக்கப்பட்டுள்ளது. மேலும் கலைஞர் கருணாநிதி பணியாற்றிய திரைப்படங்களில் சமூக கருத்துக்களை எடுத்துரைத்த திரைப்படங்கள் சிலவும் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த பாடப்பகுதியின் இறுதியில் தமிழ் வெல்லும் என்று அவரின் கையெழுத்தையும் பதித்துள்ளனர்.